ஹலோ, வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கு நான் செய்ய போகிறது கருணக்கிழங்கு பொரிச்ச குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் கருணக்கிழங்கை க்ளீன் பண்ணி அதை சின்ன சின்ன வெட்டி மஞ்சள் பூசி பொரிச்செடுத்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் வெங்காயம் தாளிப்போம். வெள்ளை வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்குள்ளே எண்ணெயும் விட்டு கருவேப்பிலையும் போட்டு உள்ளி நிறைய போடுறேன். நான் சின்ன சின்ன வெட்டி எடுத்த உள்ளியையும் போட்டு இப்போ இதை நல்லா வதங்க விடுவோம். இது இப்போ நல்லா வதங்கின்னு வரைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதையும் போட்டு இதை நல்லா வதக்க வேணும். இது கோல்டன் கலராக வதங்கி கொண்டு வரைக்குள்ள புளி நான் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு இதை நல்லா கலந்து இப்போ நாங்கள் இதை நல்லா மூடி விடுவோம். உப்பும் கொஞ்சம் போட்டு மூடி விடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டு வரைக்குள்ள நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சுட்டு வரைக்குள்ள நாங்கள் அதுக்கு பிறகு தான் பால் விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு பாலை விடணும். தேங்காய் பால் விடணும். தேங்காய் பால் நிறைய விடணும். ஏனென்றால் இது பொரிச்ச கருணக்கிழங்கு பாலை இழுத்துடும். அவனப்படியால் கொஞ்சம் நிறைய பால் விடணும். விட்டு இந்த புளி தண்ணியோடு இது பாலையும் கலந்து முதல்ல நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நாங்கள் பாலை விட்டு கொதிக்க விடுவோம். பாலை விட்டு நல்லா கலந்து போட்டு கொதிக்க விட்டு விடுவோம். அது நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பொரிச்சு வச்ச கருணக்கிழங்கை போட வேணும். இனி நாங்கள் இதுக்கு கருணக்கிழங்க போடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இந்த பொரிச்சு வச்ச கருணக்கிழங்க இதுக்குள்ளே போடுவோம். போட்டு கலந்துட்டு மூடி ஒரு கொஞ்ச நேரம் விட்டால் அது நல்லா கொதிச்சுட்டு அவிஞ்சு வத்திண்டு வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் முதற்பால் விடணும். முதற்பால் விட்டு இறக்கலாம். இப்போ இதை நாங்கள் மூடி விடுவோம். இது நல்லா அவியட்டும். இது அந்த கருணக்கிழங்கு பொரிக்கிறதா ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம் இந்த கறி. இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுது. கிழங்கு பாருங்கள், விட்ட தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ளே முதல் பால் கொஞ்சம் விடுவோம். கொஞ்சம் முதல் பால் விட்டு இதை திரும்ப ஒருக்கா கலந்துட்டு மூடி விடுவோம். இந்த பால் நல்லா கொதித்து வற்றி வரட்டும். கிழங்கு பொரிக்கிறதான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். அதை நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டா ஈஸியாக இந்த கறியை செய்து எடுத்துடலாம். கிழங்கும் பெருசாக போடக்கூடாது. கொஞ்சம் சின்ன சின்ன பொரிச்சிங்களா எல்லாம் அந்த கிழங்குல இந்த பால், உப்பு, புளி எல்லாம் நல்லா ஊறி நல்லா வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ பாருங்கள், பாலெல்லாம் பற்றி நல்லா பிரட்டல் கறி மாதிரி வந்துட்டுது. இனி நாங்கள் இதை எடுக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் இறக்குறது முதல் கொஞ்சம் நச்சீரக பவுடர் கொஞ்சம் போடணும். கண்டிப்பாக போட்டுட்டு இறக்குங்க. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.